இந்த லேடி இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லி என்னோடய பேர் நான் எல்லாத்துக்கும் கெடுத்துட்டா. இந்த லேடி கெடுத்துட்டாங்க. ஒரு 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 பர்சன்ட்டாக ஒரு பேரண்ட்டாக இருக்கிறேன்னா, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்கள நான் மதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் பேரண்ட்டில் இருக்கிறவங்கள நான் மதிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பேரண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் நான் எனக்கு இப்போ என்னென்னா, நான் பட்ட இவ்வளோ வலியும் அந்த சொன்னதுலேருந்து. ஆனால் அது பிரச்சனையை ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன பண்ணாங்க, ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொல்லி, கடை வாசலில் தானே கட்டினாங்க அவங்க கடை வாசலில். அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொல்லி ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாங்க, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த மன உளைச்சல் அந்த லேடி சொன்னதுலேருந்து இது வரைக்கும் மன உளைச்சல். அந்த லேடி சொன்னது, அந்த அந்த அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொம்பளையும் சொன்னதுலேருந்து இது வரைக்கும் என்னை மன உளைச்சல் ஆக்குனாங்க. என் குடும்பம் மன உளைச்சல் ஆக்குனாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி நான் சொல்கிறது என்னென்னா, நான் இறந்து போயிட்டேன்னா உனக்கு யாரும் இல்லை, நான் இறந்து போயிட்டேன்னா உனக்கு யாரும் இல்லை, நான் இறந்து போயிட்டேன்னா உனக்கு யாரும் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு பிள்ளையா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு பிள்ளையா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அந்த நான் பட்ட வலி இப்போ அதுவும் படணும்னு நான் யோசிக்கிறேன். நான் பட்ட வலி இப்போ அந்த லேடியும் படணும். அந்த ஒருத்தவனை தப்பு இல்லை, நான் சொல்கிறேன், தப்பு பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருவீங்க, தப்பு பண்ணாதவனை பிடிச்சி தப்பு பண்ணான்னு திணிக்கிறீங்களே, இது கடவுளுக்கு ஏற்றுப்பாரா? நீ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது என்னென்னா, ஆயுசு ஆண்டவர் பிறந்தோம், மறிக்கும் போது பிறக்கும் போது குழந்தையாக பிறந்தோம், மறிக்கும் போதும் குழந்தையாக தான் மறிக்கிறோம். வயசாகி நம்மளுக்கு நினைவு இல்லாமல் சின்ன குழந்தையாக மாறி தான் மறிக்கிறோம். இந்த நடுவில் இருக்கிற சிச்சுவேஷனில் ஏன் போட்டி, ஏன் பொறாமை, ஏன் வஞ்சம், ஏன் இது? அந்த லேடி சொல்கிறா, நான் லாயரு, நான் காலரை தூக்கி சொல்கிறா, நான் லாயரு, நான் லாயரு, நான் லாயரு, நான் லாயரு, நான் லாயருன்னு. ஆணவத்தில் நீங்கள் ஆடுறீங்க. அந்த லேடி நல்ல பனிஷ்மெண்ட் வாங்கணும். ஆண்டவர் இப்போது நான் ஒரு பைபிளில் ஒன்று இன்றைக்கி காலைல மார்னிங் கார் துடைக்கும் போது எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவேன். ஜீசஸ் கால் பண்ணி ப்ரேயர் பண்ணிவிட்டு பண்ணுவேன். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ நான் பிரச்சனை இருக்கும் போது கூட நான் கேஷுவலாக நான் ஃபேஸ் பண்ணிட்டு போயினே இருப்பேன். ஏன்னா இப்போது எங்கள் வீட்லேயும் ஒரு பாப்பா இருக்குது, என்னோடய தங்கச்சி பாப்பா, எங்கள் ரிலேட்டிவ் வீட்லேயும் பாப்பா இருக்குது, என் ஃப்ரெண்டு வீட்லேயும் ஒரு குழந்த இருக்குது. நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க. எனக்கு ஒரே குடும்பம், எப்படி தெரியுமா, ஒரே வீட்டில் நாங்கள் ஒரு 20 பேர் இருக்கிறவங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, சித்தி பசங்க, மாமா பசங்க, எங்கள் அத்தை பசங்க, அத்தை பொண்ணுங்க, எல்லாம் சித்தப்பா பசங்க, மாமா பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அத்தை பசங்க காலேஜ் போகிறாங்க, பெரியப்பா பசங்க வேலைக்கு போகிறாங்க, பொம்பளை பசங்க. இவ்வளோ பேர் ஒரே குடும்பத்தில் இருக்கும் போது உங்கள் பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குறான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஆனால் அது சொல்லிவிட்டு அது ரிலாக்ஸாக போயிடுச்சு. ஆனால் அன்னி சொன்னதுலேருந்து இது வரைக்கும் மன உளைச்சலாக ஆகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பட்ட வேதனையும் வலியும் அந்த லேடி படணும்.
தப்பே பண்ணாதவனை தப்பு பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, சொல்கிறீங்களே ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் வருவான், அவங்க சொன்னதுக்கு தப்பு பண்ண அது வருவான். வரும்போது அப்போது வந்து அந்த பையனை சொன்னோமே, அந்த பையனை இது மாதிரி பேசணுமே, இது சொல்கிறது ஒருத்தவங்க பேசுகிற அந்த ஏரியாவில் போய் சொல்கிறேன் நான். இந்த ஏரியாவில் போய் நான் சொல்கிறேன், அப்பா அந்த பொம்பளையா அது எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுதுப்பா. அது எங்ககிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டு பக்கத்தில் 2 வீட்லேயும் நான் கார் துடைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 வீட்லேயும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்ககிட்ட வந்து சண்டை போட்டிருக்கிறாங்க, எங்ககிட்ட வந்து இது மாதிரி பேசியிருக்காங்க, எங்ககிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனால் அந்த பொம்பளையா அது திமிர் பிடிச்ச பொம்பளை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அந்த யூனிவர்சிட்டி கோட ஸ்கூலில் இருக்க பாதி பேர் அப்படி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? ஆனால் என்னோடய மன உளைச்சலுக்கோசம் தான் நான் உங்களுக்கு வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். என்னால் அது நிம்மதியாக இருக்க முடியல, என்னால் நிம்மதியாக இப்போ வேலை செய்ய முடியல. அம்மா அப்பா ஆசைப்பட்டது அந்த கடைக்கு 8000 ரூபா வாடகை கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நான் கடைக்கு நான் வாடகை தர மாட்டேன், நீங்களே கொடுத்துக்குங்க. எனக்கு கடை வேணாம், எனக்கு கடை வேணாம், அந்த கடையை நான் காலி பண்ணுறேன் சொல்லிட்டேன். இப்போ அவங்க தான் வாடகை கொடுத்துட்டுருக்காங்க அந்த கடைக்கு. வாடகையும் கொடுத்து 8000 ரூபா வாடகையும் கொடுத்துட்டு கரண்ட் பில்லும் கொடுத்துக்குறாங்க. அந்த வீட்டுக்கு 15000 வாடகை ஏதோ 5ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அந்த வீட்டுக்கு, நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கு. இப்போ இங்கே அவங்களும் கொடுக்குறாங்க. இந்த மன உளைச்சல் ஆகாமல் இருந்தேன்னா, இந்த பொம்பளை வாயை மூடின்னு போயிருந்துச்சுன்னா, இந்த பொம்பளை கம்முன்னு இருந்துச்சுன்னா பேசியிருப்பானா, கொடுத்துருப்பான்ல வாடகை. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன் எனக்கு புரியல. தப்பு பண்ணால் அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்கணும், தப்பு பண்ணலைன்னா அந்த தண்டனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அது நீங்கள் சொன்ன வார்த்தை அந்த பொம்பளை சொல்லிச்சுல, அந்த வார்த்தை காற்றுலே பறக்கும் ஃப்ரெண்ட்ஸ், காற்றுலே பறக்கும். என்றைக்குன்னா ஒரு நாள் அந்த பொம்பளைக்கு திருப்பி அடிக்கும் போது தான் அந்த 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 அது ஃபேஸ் பண்ண அப்போ அடிக்கும் போது தான் அந்த பொம்பளை ஃபேஸ் பண்ணும் அந்த பிரச்சனையை. அப்போது யோசிக்கும், நான் இவனை சொன்னோமே இப்போ நம்மளுக்கே வந்து விழுந்துருச்சேன்னு. எங்கள் வீட்டு நான் பக்கத்து வீட்டில் நாங்கள் இருக்கிறவங்க லேடி வந்து என்னை ஒரு மாதிரி பேசுனாங்கன்னு சொன்னால ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஹவுஸ் ஓனரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறது தான் ஹவுஸ் ஓனர் கேட்குறது, இது மாதிரி பண்ணாங்க. இப்போ ஹவுஸ் ஓனருக்கே தெரிஞ்சு போச்சு யார் சொன்னது, யார் பொய், யார் உண்மைன்னு. உண்மை எப்பவுமே சாவாது, உண்மை எப்பவுமே நினைச்சிருக்கான். நீ ஒரு தப்பு பண்ணனா அந்த தப்பு யாரோ ஒருத்தவங்க மேலே நீங்கள் வந்து ப்ளைம் பண்ணுறீங்கன்னா, பழி போடுறீங்கன்னா, அந்த பழியோட அவங்க தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த பழிக்கு தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. அவங்க தப்பு செய்யலைன்னா அந்த பழிக்கு தண்டனை நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் ப்ளைம் பண்ணுறீங்களா அவங்கள? அதே மாதிரி தான் அந்த லேடி என்னை ப்ளைம் பண்ணா இப்போது. ஆனால் நான் வந்து பெருசாக ஆக்கலை, பெருசாக பேசலை. நான் தப்பு பண்ணலேன்னு எனக்கு மனசாட்சிக்கு தெரியுது, எல்லோரும் என்னோடய சர்க்கிளில் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அந்த லேடிக்கு வந்து அந்த சொன்ன வார்த்தை காற்றுல தான் பறந்துன்னு இருக்கும். அந்த லேடி ஒரு நாள் அனுபவிப்பா அந்த வார்த்தையை. நான் மன உளைச்சல் ஆகணும் போது அந்த மன உளைச்சல் ஆகிறேனே, அதே மாதிரி அந்த லேடியும் மன உளைச்சல் ஆகுவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ திருப்பி நான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த என் லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அடுத்தடுத்தது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணினே இருப்பேன். தேங்க்யூ, பாய்.